எஸ், இப்போ நம்ம வந்து மென்டாலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டோம். இது அப்படியே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். ஸோ மென்டாலிட்டியோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட் பிளானிங் மற்றும் பெர்ஃபார்மிங் ஆடிட் செய்யும்போது மென்டாலிட்டி கருத்தை சரியாக பயன்படுத்துவாங்க சொல்கிறாங்க. மெட்டீரியாலிட்டி அப்படின்றது வந்து மிஸ்டேட்மெண்ட் விச் குட் ரீசனபிளி இன்ஃப்ளூயன்ஸ் த எக்கனாமிக் டெசிஷன் ஆஃப் த யூசர்ஸ். Misstatement which could reasonably influence the economic decision users. ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மிஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மிஸ்டேட்மெண்ட் இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி economic decision of the financial users of the financial statement is called materiality. ஒரு தவறு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தும் நபர்களின் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸாக முடிவை மாற்றும் அளவுக்கு முக்கியமானதாக இருந்தால் அது மெட்டீரியாலிட்டி. அதான் சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் விச் குட் ரீசனபிளி இன்ஃப்ளூயன்ஸ் த எக்கனாமிக் டெசிஷன் ஆஃப் த யூசர்ஸ். அதான் சிம்பிளான வேர்டு, இதெல்லாம் மார்க் கிடைக்கக்கூடியது. மிஸ்டேட்மெண்ட் விச் குட் ஈஸிலி மிஸ்டேட்மெண்ட் விச் could reasonably influence the economic decision of users. சிறிய தவறு இம்மெட்டீரியல்னு சொல்றாங்க. இம்மெட்டீரியல் மெட்டீரியல்னா தவறு, முக்கியமான தவறு இருக்கும். இம்மெட்டீரியல் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியாலிட்டின்றது அதான். ஒரு நிறுவனத்தின் ப்ராஃபிட் 100 கோடி, 5000 ரூபாய் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் தவறாக பதிவு செய்யப்பட்டு இது வந்து மெட்டீரியாலிட்டி கிடையாது. ஆனால் 15 கோடி மறைக்கப்பட்டுச்சு இன்கம் மெட்டீரியாலிட்டி. ஸோ இப்போ மெட்டீரியாலிட்டி எப்போது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா, ஆடிட்டருடைய 3 நிலைகள் பயன்படுத்துவார். பிளானிங் ஸ்டேஜ், எவாலுவேஷன் ஸ்டேஜ், ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜ். இது 3 ஸ்டேஜ். பிளானிங், எவாலுவேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ரிவிஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஆடிட்டர் வந்து ரிவைஸ் பண்ணலாமா அப்படின்னு எஸ், ஆடிட்டர் கேன் ரிவைஸ் த மெட்டீரியாலிட்டி ஒன்லி ஆன் ப்ராக்ரஸ் ஆஃப் ஆடிட். ஆடிட் நடக்கும்போது புதிய தகவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆடிட் மெட்டீரியாலிட்டி மாற்றலாம். எக்ஸாம்பிள், ப்ராஃபிட்ல ஆரம்பத்தில் 20 கோடி இருக்குது, அப்புறம் 1 கோடி வந்துச்சு, முடிவில் 5 கோடி இருக்குது. அப்போ இப்போ 1 கோடி என்பது அதிகம், அதனால மெட்டீரியாலிட்டி வந்து என்ன செய்ய முடியும், குறைக்கணும். கம்பெனி தனது மூழ்கி ஃபேக்டரி விற்க முடிவு செய்கிறது, இது முக்கியமான தகவல். ஸோ ஆடிட் மெட்டீரியாலிட்டி வந்து என்ன செய்யணும், மாற்றணும். அக்ரிகேட் ஆஃப் அன்கரெக்டட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாங்க. அக்ரிகேட் ஆஃப் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு தவறும் தனித்தனியாக வந்து எல்லா தவறும் சேர்ந்து பெருசாக பார்க்கும்போது அதிகமாக எல்லா தவறும் சேர்ந்து பார்க்கும்போது அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னும்போது அதுதான் மெட்டீரியாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 15, 20, 30, 18, 53 இருக்குது. தனித்தனியாக பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, ஏன்னா சேர்த்து பார்த்தா கொஞ்சம் டெரராக இருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஆடிட்டர் கண்டுபிடித்த உண்மையான தவறு, சேல்ஸ் 10 லட்சம் அதிகமாக காட்டப்படுது, அது ஸ்பெசிஃபிக் மிஸ்டேட்மெண்ட்டு. ப்ரொஜெக்டட் மிஸ்டேட்மெண்ட்னா வந்து சாம்பிளிங் மூலம் ஒரு 100 பில் எடுத்து பார்த்தா அதில் 50,000 தப்பு இருக்குது. அதே 1000 பில் எடுத்தா, அது 10,000 பில் எடுத்தா அதில் எவ்வளோ ப்ரொஜெக்டட் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த கான்செப்ட். இம்பேக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் என்னாச்சு, மெட்டீரியாலிட்டி தாண்டிச்சுன்னா மேனேஜ்மெண்ட் அட்ஜஸ்ட் செய்யணும், இல்லாட்டி ஆடிட் ப்ரொசீஜர் செய்யணும். மேனேஜ்மெண்ட் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஓவரால் மெட்டீரியாலிட்டி விட குறைவாக ஃபிக்ஸ் செய்யணும். அந்த ஃபிக்ஸ் செஞ்ச அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் மெட்டீரியாலிட்டி 10 லட்ச ரூபா, ஆனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி 6 லட்சம்னு சொல்கிறீங்க. இதனால் பெரிய தவறு வருவதற்கு முன்பே ஆடிட்டர் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா. பெஞ்ச் மார்க் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் ப்ராஃபிட். நான் சொன்னேன் ப்ராஃபிட், ரெவன்யூ, அசெட்ஸ், ஈக்விட்டி, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், யூசர்ஸ் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஃபன் சொன்னேன் இல்லையா. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, யூசர்ஸு, நேச்சர்ஸு, mortality அண்டு ஓனஸ் ப்ராக்டிகல் கேசஸ் பார்த்தா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து ரெவன்யூ 250 கோடி இருக்குது, ப்ராஃபிட் 4, ரெவன்யூ 250 கோடி, ப்ராஃபிட் 4 கோடி. ஆடிட் மெட்டீரியாலிட்டி 20 lakhs இருக்கும்போது இப்போ இன்வென்ட்ரி எரரு, சேல்ஸ் எரரு, பர்ச்சேஸ் எரரு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது 24. நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்க மெட்டீரியாலிட்டி 20, அப்போ 24 எக்ஸீட் ஆயிடுச்சுனாவே முடிஞ்சு போச்சு. அப்போ ஆடிட்டர் என்ன செய்யணும், கரெக்ட் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மெட்டீரியாலிட்டி வந்து ஓவரால் மெட்டீரியாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, ரிவிஷன் மெட்டீரியாலிட்டி, ரீசனபிள் அஷ்யூரன்ஸு, அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸு, ஸ்பெசிஃபிக் மிஸ்டேட்மெண்ட், ப்ரொஜெக்டட் மிஸ்டேட்மெண்ட், ஆடிட் எவிடன்ஸு, ப்ரொபோசல் ஜட்மெண்ட்டு, அக்ரிகேட் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸு இதெல்லாம் வரும்.
குறிப்பு. இப்போ பாருங்க, கேஸில் பார்க்கலாம். ஐசிஎல் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கட்டாய கேஸில் ஒன்றையும் ப்ரிஸ்கிரைப் செய்யலை. ஆனால் ப்ராக்டிக்கல் ஆடிட் வச்சு நான் சொல்லித்தரேன். சத்தியம் கம்ப்யூட்டர் கேசஸில் ரெவென்யூ அண்ட் கேஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன நடந்தது? கேஷ் பேலன்ஸ் மற்றும் ரெவென்யூ பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் அதிகமாக காட்டப்பட்டன. இது பயனாளர்கள் முடிவுக்கு அளவுக்கு பெரிய தவறு. ஆமா தானே? அதே மாதிரி என்ரான் கார்பரேஷன்ஸ் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் லைபிலிட்டிஸ் என்ன நடந்தா கடன்கள் மறைக்கப்பட்டன. ஒரு பேலன்ஸ் ஷீட் நீங்கள் கொடுக்கும்போது கடனை நீங்கள் மறைச்சிட்டு கொடுப்பீங்க. அப்போ அது உண்மைத்தன்மை இருக்காது இல்லையா? அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் காரணமாக இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? தவறான முடிவெடுத்து உங்கள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து IL&FS இன்கரெக்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்சியல் பொசிஷன் சரியாக நீங்கள் என்ன செய்யலை, வெளிப்படுத்தலை அப்படின்றாங்க. அப்போ 320 பிரகாரம் வந்து ஆடிட் மெட்டீரியாலிட்டி வந்து ஆடிட் எவிடன்ஸையும் கவனமாக மதிப்பீடு செய்ய வேணும். அதுதான் அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இதை நம்ம எக்ஸாமில் எழுதும் போது மைண்டில் இதை வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இது. 320 அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே பாருங்க, ஆப்ஜெக்டிவ்ஸ் டு அப்ளை த கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஆடிட். ஒரு ஆடிட்டை திட்டமிடுவதிலும் நடத்துவதிலும் மெட்டீரியாலிட்டி சரியாக பயன்படுத்த வழிகாட்டுகிறது. அப்போ மெட்டீரியாலிட்டியோட கீவேர்ட்ஸ் பாருங்க, மெட்டீரியாலிட்டி, professional judgment, economic decision of users, financial statement as wholes, particular class of transactions, accounts, financials, disclosures. I told you already what is the materiality. Materiality means if materiality influences, it can influence the use economic uses of it influences the economic decision of the users of financial statement as whole. அப்படின்னு நம்ம படித்தோம். Materiality means magnitude of misstatement that could influence the economic decision of the users. We have studied. Materiality is considered at a planning stage, evaluation stage, and a reporting stage. Materiality is considered at a planning, evaluation, and reporting stage. Revision of materiality is necessary when progress of audit, new information has come, additional audit procedures, and revised materiality. So revision of materiality is required only when progress of audit, when new information has come, when you audit, when you proceed to additional audit procedures and revise materiality. If new information comes during audit, the auditor shall revise materiality. Auditor considers aggregate of uncorrected misstatements. Aggregate, don't see one error, see total errors together, then it will be the materiality I told you. Aggregate includes specific misstatements and projected misstatements. Very important. What is the aggregate includes? Means specific and estimated, projected or estimated. Performance materiality, most repeated questions. I say definitions: amount fixed below overall materiality. That is called performance materiality. Purpose to reduce the possibility that could uncorrected misstatements exceed overall materiality. Amount fixed below overall materiality reduces possibility that total uncorrected misstatements exceeds materiality. Lower than overall materiality, reduce audit risk, aggregate errors, undirected misstatements. If materiality exceeds, auditors should request management adjustments or extend audit procedures. Management refuses, modified opinion, qualified opinion, or adverse opinion. Benchmark for materiality. Auditor considers profit before tax, revenue, total assets, net assets, equity, depends upon nature of entity users. So industry, ownership, economic environment. Factors affecting benchmark. Remember, Pranav, profit, revenue, assets, nature of business, ownership, volatility, and the FUNOV. Financial statements, users, natures, and ownership, volatility. அதான் சொல்கிறாங்க, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பிஆர்ஏன்னு போடுறாங்க, ப்ராஃபிட்டு, ரெவென்யூ, இதெல்லாம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். மெட்டீரியாலிட்டி, performance materiality, overall materiality, revision of materiality, professional judgment, reasonable assurance, aggregate uncorrected misstatements,
specific misstatement, projected misstatements, audit evidence, additional audit procedures, financial statement as holds, benchmark, qualified opinion, adverse opinion, disclaimer of opinion. இந்த வார்டெலாம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க எக்ஸாமில். மெட்டீரியாலிட்டி பிளானிங், ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லோயர் தென் ஓவரால் மெட்டீரியாலிட்டி, பிளானிங் லெவல், எக்ஸ்கியூஷன் லெவல், higher amount, lower amount, lower overall decisions and edit errors. I say practical examples. Overall materiality is 10 lakhs, performance materiality 6 lakhs, errors, inventory 3 lakhs, sales 2 lakhs, expenses 3 lakhs. So total 8 lakhs. So still below overall materiality na, but exceeds performance materiality. அப்போ வந்து more audit procedures required. Auditor has to use more audit procedures. 5 marks டெஸ்ட்டில் வந்து இப்படிலான்னு கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செஞ்சணும், மார்க் எழுதுங்க. டிவிஷன் பண்ணும்போது பிளானிங் ஸ்டேஜ், எவாலுவேஷன் ஸ்டேஜ், ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜ், ரிவிஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, அக்ரிகேட் ஆஃப் அன்கரெக்டடு, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியில் வந்து பெஞ்ச் மார்க் பாருங்கள், ஓவரால் மெட்டீரியாலிட்டி பாருங்கள். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் வச்சு அங்கே விளையாடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டு, எக்கனாமிக் டெசிஷன் யூசஸ், அக்ரிகேட் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், பெஞ்ச் மார்க்கு, இதெல்லாம் வந்து லாங்குவேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிக மார்க்கை ஃபெச் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் விச் இஸ் மோர் மார்க்ஸஸ் இன் த எக்ஸாமினேஷன்ஸ். யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஓகே. ஸோ கேஸ் லா 1. ABC Limited expect profit before tax planning stage was 20 crores. The auditor fixed materiality is 70 crores. Performance materiality is 70 lakhs. During the audit, due to major fire losses, the actual PBT reduces to 3 crores. Then auditor continued the audit using original materiality 1 crore. ஏன்னா ஆடிட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஓவரால் மெட்டீரியாலிட்டி. அப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வந்து 70 lakhs. டியூரிங் த ஆடிட் டியூ டு மேஜர் ஃபயர் லாஸ், பட் ஆக்சுவல் பிபிடி ரெடியூசஸ். என்னங்க ரெடியூசஸ் என்ன ஆயிடுச்சு? 3 crores ஆயிடுச்சு. அப்போ வந்து ஆடிட்டர் கண்டினியூ ஆடிட் யூசிங் த ஒரிஜினல் மெட்டீரியாலிட்டி 1 crore அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறாக தான் போகும். ஏன்னா 20 கோடிக்கு 1 கோடி இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ audit approach is incorrect because if the auditor becomes aware of information that would have caused him to determine different materiality initially, he shall revise materiality. Since profit reduced significantly, overall materiality should be revised. Performance materiality should also be revised. Additional audit process may be necessary. So, பாருங்கத்துல revise materiality, additional audit procedures, material misstatement, professional judgment and progress of audit. இதெல்லாமே வந்துடும். வார்த்தையெல்லாம் பாருங்க. கேஸ் ஸ்டடி 2. அக்ரிகேட் ஆஃப் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ். கேஸ் நம்பர் மெட்டீரியாலிட்டி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க 50 lakhs. இப்போ எரர்ஸ் 8 lakh, 16 lakhs, 20 lakhs வருது. மேனேஜ்மெண்ட் ஆர்கியூஸ் தட் நோ சிங்கிள் எரர் எக்ஸிட்ஸ் 50 lakhs அண்ட் ரெஃப்யூஸ் டு அட்ஜஸ்ட். இது தப்பு. ஏன்னா கமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆர்கியூமெண்ட் இஸ் இன்கரெக்ட் as per SA 320 requires auditor to consider the aggregate of uncorrected misstatements, not each error individually. So totally 54 lakhs. Since the aggregate exceeds materiality, request management to adjust. If refused, evaluate the effect on the audit opinion. Aggregate of uncorrected misstatements, material misstatements, qualified opinion. Case study 3. Performance materiality case. Overall materiality 1 crore. Performance materiality 60 lakhs. The auditor finds sales error 35 lakhs, inventory error 30 lakhs, total 65 lakhs. Management says overall materiality is not exceeded. I see answers. Management's view is not acceptable. Why? Performance materiality is fixed below overall materiality to reduce this that aggregate uncorrected and undirected misstatements exceeded overall materiality. Since performance materiality is exceeded, perform additional audit procedures. கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி 60 lakhs சொல்லிட்டான்லவா, ஓவரால் மெட்டீரியாலிட்டி 1 கோடிவா, பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வந்து 60 lakhs. அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. மேனேஜ்மெண்ட் சேஸ் ஓவரால் மெட்டீரியாலிட்டி இஸ் நாட் எக்ஸீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவரால் மெட்டீரியாலிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ மேனேஜ்மெண்ட் வியூஸ் இஸ் நாட் எக்ஸபிள். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி இஸ் ஃபிக்ஸ்டு பிலோ ஓவரால் மெட்டீரியாலிட்டி டு ரெடியூஸ் த ரிஸ்க்
that aggregate uncorrected and undirected misstatements exceeds overall materiality. Since performance materiality exceeded, so perform additional audit procedures அப்படின்னு சொல்றாங்க. Very important. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா additional audit procedures, audit risk, performance materiality சொல்லணும். XYZ Limited earned profit 120 crores. CFO initially paid 5 lakhs bribes but recorded at consultancy charges. Most difficult பாருங்க. The amount is very small compared to the company's profit. Question, is it immaterial அப்படின்னு கேட்குறேன். Although amount is quantitatively small, it is qualitatively material because it involves illegal payment, misleading disclosures. Materially depends on both quantitative and qualitative considerations. ஸோ குவாலிட்டேட்டிவ் மெட்டீரியல்ன்ற ஒன்று விஷயத்தை இங்கே கொண்டு வராங்க. இது வரைக்கும் நம்ம குவான்டிடேட்டிவ்ல பார்த்துட்டு வந்தோம், இப்போ தான் குவாலிட்டேட்டிவ் பார்க்குறோம். தட் இஸ் ஆல்சோ ராங்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டோட வியூ வந்து தவறு தான். கேஸில் வந்து ராங் பெஞ்ச்மார்க். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஏர்ன்ஸ் எவ்ரி லிட்டில் ப்ராஃபிட். ஆடிட்டர் யூஸ்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அஸ் த பெஞ்ச்மார்க் ஃபார் மெட்டீரியாலிட்டி. கொஸ்டின், ஏன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ப்ராஃபிட் இஸ் த நாஸ்ட் மோஸ்ட் ரெலவென்ட் பெஞ்ச்மார்க்கு. ஏன்னா அதுக்கு வந்து ப்ராஃபிட் வச்சிருக்க கூடாது, இவங்க ப்ராஃபிட் பெஞ்ச்மார்க் வச்சது தப்பானது தான். அப்போ ஆடிட்டர் ஷுட் செலக்ட் அன் அப்ரோப்ரியேட் பெஞ்ச்மார்க் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் என்டிட்டி, யூசர் நீட்ஸ், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எலிமெண்ட்ஸ். Such entities, that is total expenditures, total assets, funds may be appropriate. ஸோ பெஞ்ச்மார்க், நேச்சர் ஆஃப் என்டிட்டி, ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே தப்பாக தான் போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா during the audit, auditor identifies 90 lakhs errors. So overall materiality 1 crores. The client says the error is below materiality, so you cannot ask us to correct it. So this statement is incorrect. Materiality is not threshold below which misstatements are automatically acceptable. The auditor should request corrections of identified misstatements. Consider the aggregate effect of all uncorrected misstatements. Considers qualitative aspects. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியாலிட்டி இஸ் நாட் அன் அக்செப்டபிள் த்ரெஷோல்ட், அக்ரிகேட் எவாலுவேஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்போ மெட்டீரியாலிட்டி இஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இஸ் அஃபெக்டட் பை போத் சைஸ் அண்ட் நேச்சர்ஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஜட்ஜ் இன் த சரௌண்டிங்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் இதில் அதிக மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கீப் வாட்ச் மை சேனல், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.